ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் சீசன்களை பொறுத்தவரையிலையும் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் vs 1 அப்படின்னு சொல்லி எந்த சீசன்ல எல்லாம் நின்றுருக்காங்களோ அந்த ஒன்றா தனியாக ஒரு மனுஷன் நின்றுருக்கான்ல, அவன் எப்பவுமே டைட்டில் வின்னர் ஆயிருக்கான். ஆனால் இந்த சீசனில் ஆகுவாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை அடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தன் அப்படியே ப்ரோவோக் ஆகி பயங்கரமாக எவாலுவேட் ஆகி ஒருத்தன் வந்தான் பாருங்க. எல்லாரும் ராணுவ 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 அப்படின்னு சொல்லி கமெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராணுவ அவர்களை வந்த முதல் நாள் இருந்தே மட்டம் தட்டி அவன் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி மட்டம் தட்டிகிட்டே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ராணுவ அவர்களுக்கு ஒரு சரியான நேரம் வந்துச்சு. அந்த சரியான நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. எக்ஸ்போஸ் ஆன உடனே அவருக்கான ஃபேன் பேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஸ்கூல் டாஸ்கில் ஏன் ராணுவ அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து டார்கெட் பண்ணாங்க, அது சரியா தவறா? அதே மாதிரி ஜாக்லின் அவர்கள் வந்து பழைய மாதிரி வந்து ஓவர் டூ பண்ணுறாங்களா இல்லையா? சௌந்தர்யா அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் ஏன் இவ்வளோ தூரம் வாய்க்கா தகராறு வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். ராணவ் இன்றைக்கி வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாஃப்ஸாக இருக்காங்கல்ல, அதாவது லெக்சரராக, பிரின்ஸிபலாக, வைஸ் பிரின்ஸிபலாக, அவங்களுக்கு மட்டும் தான் செப்பரேட்டடான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. ஸோ இதை சரியாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு 18-19 பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. மொத்த பேர் வந்து ஓவர் டூ பண்ணும்போது எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பயங்கரமான சலசலப்பு, சவுண்டு, யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது. ஒரு பக்கம் சிரிப்பான், ஒருத்தர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ கண்டிப்பாக அது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகளே வந்து இருக்காது. இது வந்து நாடகமும் கிடையாது. ஆக்சுவலாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுருக்காங்க. அது என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து யார் என்ன பண்ணுறானே இப்போ பெருசாக வந்து நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்து எதையும் பார்க்கவே முடியாது. ஸோ இதுக்கிடையில் வந்து நம்ம ராணுவ அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பெஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வாழுத்தனமான ஒரு ஆளாகவும் இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாகவும் இருக்கணும், கடைசியாக வந்து கொஞ்சம் மக்காவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கேரக்டரோட டெஃபினிஷன். ஸோ இதை அவர் செம்மையாக பண்ணாரா அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக பண்ணாப்புல. கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் பெஞ்சில் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கிளாஸை வந்து பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது வந்து பண்ணிகிட்டே இருப்பான், குணசேஷ்ட வேலை, திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். சில இடங்களில் வந்து கரெக்டாக பண்ணாப்பில், சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாப்பில் ராணுவ அவர்கள். இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூட் மார்ச்சிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அருண் அவர்கள் வந்து கூப்பிட்டாப்பில், ராணுவ அவர்களை கூப்பிட்டு, ராணுவ உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர் இந்த மாதிரி கேரக்டர் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்படி சொன்ன உடனே வந்து அருண் வந்து சூப்பராக வந்து அதை எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணாப்புல. என்னென்னா, உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பண்ணுறது வந்து ஓவர் டூ ஆகக்கூடாது. கிளாஸ் பசங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்ட் மூலிமா அவங்க ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கமெண்ட் அடித்து அவங்க சிரித்து ஒட்டுமொத்தமாக அந்த டாஸ்கே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுங்க, எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல அமைதியாக இருங்க, ஓவர் டூ பண்ணாதீங்க, என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கே தெரியும், நல்லா தான் பண்ணுறீங்க. அது எல்லா நேரங்கள்லையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்போ பண்ணுமோ அப்போ மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாப்புல ராணுவ அவர்கள். ஸோ டாஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், ரூட் மார்ச்சிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஷனுக்கு உட்காராங்க. டிஸ்கஷன் உட்காரும்போது முத்துக்குமரன் அவர்கள் வந்து அப்கோர்ஸ் பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் எடுத்திருக்கோம், அது ஸ்பெசிஃபிகேஷனாக எடுத்துகிட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் இது பக்காவாக போய் டெலிவர் ஆகும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு விஜய் விஷாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னாப்புல. இப்போ நான் ஒருத்தரே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தா அவனும் லவ் பண்ணுறான், நீ லவ் பண்ணுறான், அவளும் லவ் பண்ணுறான் அப்படின்னா இது எத்தனை பேர் தான் லவ் பண்ணுவீங்க, இது எப்படி போய் சேரும்? ஸோ அதனால் ஒவ்வொரு கேரக்டரும் கொஞ்சம் குறிப்பிட்ட சில விஷயத்தை மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு இருந்தோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் விஷாலும் வந்து சொல்கிறாப்புல. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ராணவ் உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ராணவ் வந்து அமைதியாகவே இருக்கார். எதுக்கு கேட்குறீங்க சொல்லுங்கள், எதுக்கு கேட்குறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இல்லை, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். உடனே சத்யா அவர்கள் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ஆமாம் உனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி ராணவ் கிட்ட
கேட்குறாங்க, நீ வந்து கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மக்கு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் வாழுத்தனம் பண்ணக்கூடிய மக்கு அப்படின்றத கடைசியாக வேணால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அப்பயே வந்து காண்டா இதாக சொல்கிறாப்புல. சரி, இந்த அட்வைஸ் அதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணும்போது அந்த மனுஷனால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலுமே ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணலனாலும் எதனா ஒரு குறை சொல்கிறாங்க. அது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஆண்களும் பெண்களும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை மட்டுமே குறை சொல்கிறாங்க. அப்படிங்கிறபோது அந்த இடத்துல எந்த மாதிரி மனநிலையில் அவர் இருந்திருப்பாருன்னு யோசித்து பாருங்கள். அப்போ தான் அட்வைஸ் பண்ணும்போது அன்ஷிதா வந்து சொல்லும்போது தான் அந்த பிரச்சனை வந்து பெருசாகுது. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, அந்த எபிசோடில் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்னங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா பேசும்போது அதுக்கு தான் வந்து நம்மளுடைய ராணவ் அவர்கள், நான் என்ன, நீங்கள் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க, நான் என்ன பண்ணாமல் போயிட்டேன், நான் என்னுடைய வேலையை பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருமே இப்படி வந்து டார்கெட் பண்ணி எல்லாருமே பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்தும்போது தான் சௌந்தர்யா வந்து வராங்க. எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த பேர் வந்து பேசுகிறாங்க. முத்துக்குமரன் அவர்கள், டேய் நீ பண்ணுற, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மிரட்டினாப்புல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராணவ் அவர்களை முடிச்சு விடணுன்னு முடிவு பண்ணாங்களா, இல்லை வந்து இந்த பையனை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவனை போட்டு கோமாளித்தனம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. பட் பையன் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்புல. அதாவது சண்டை எடுத்துட்டாப்புல, ஃபைட் எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அருண் கிட்ட பேசும்போது கூட ஒரு விஷயம் வந்து சொன்னார், எல்லாருமே நான் மார்க்கிங் பண்ணுறாங்க, எல்லாருமே நான் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னையே டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து உடஞ்சிடாதா, நான்லாம் உடையவே மாட்டேன், நான் தான் முதல் நாளே சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக பேசினாப்புல. என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ராணவ் அவர்களுக்கு வாய்ஸ் பெருசாக இல்லைப்பா, ஒரு கரகரா வாய்ஸ் எல்லாம் கிடையாது, ஏதோ சின்ன பையன் பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறாப்புல. கொஞ்சம் போல்டான வாய்ஸாக இருந்திருந்தால் அது வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்னும் 1 or 2 ஃபைட் மட்டும் எடுக்கிட்டு பாருங்கள், இவங்களெல்லாம் கீழே தள்ளிட்டு அந்த மனுஷன் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் வந்து இருக்குது. எனக்கு வந்து முதல் நாள் இருந்தே டவுட், ராணுவம் வந்த பிறந்தே நான் எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கேன், அண்ட் லைவில் கூட சொல்லியிருக்கேன், ராணுவம் எல்லோரும் ஒதுக்குறானுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் பாரு வேறு லெவலில் வருவான் அப்படின்னு சொல்லினே இருந்தேன். இன்னொரு ஒரு ஃபைட் எடுக்கட்டும் இந்த வாரத்தில், பாரு அவன் வேறு லெவலில் பிச்சுன்னு வந்துடுவான். இதுக்காக நான் வந்து முழுமையாக ராணுவம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களோட மனநிலை அப்படி வந்து மாறிடும். டேய் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை அடிக்க ட்ரை பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து 5 கடிதாசி வந்துடுச்சு, ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு முத்துக்குமரனே எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால தான் முத்துக்குமரனுக்கு வந்து என்ன திறமைகள் இருந்தாலும், என்ன கேம் பிளே இருந்தாலும், என்ன பிளான்ஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட்டிங்ஸும் அதிகமாக தான் இருக்குது முத்துக்குமரன் அவர்களுக்கு. அதே மாதிரியான சப்போர்ட் வந்து ராணவ் அவர்களுக்கு வந்து மக்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, இன்றைக்கான எபிசோடில் வந்து எல்லாமே துண்டு பண்ணி அங்கங்கே கட் பண்ணி வெட்டி போட்ட மாதிரி தான் வந்து இருந்தது. குறிப்பாக அன்ஷிதா அவர்களுக்கும் நம்மளுடைய ராணவ் அவர்களுக்கும் ஏன் சண்டை வந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து சொல்லாமல் மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. திடீர்னு ஒரு கட்டிங்கை பார்த்தாக்கா அன்ஷிதாவுக்கும் ராணவ் அவர்களுக்கும் ஃபைட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி திடீர்னு ஒரு கட்டிங்கை பார்த்தாக்கா அருண் அவர்களுக்கும் மஞ்சரி அவர்களுக்கும் ஃபைட் நடக்குது. அது முழுமையாகவே என்னன்றதே நமக்கு வந்து புரியவே இல்லை. ஏன் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது முழுசாக வந்து அந்த எபிசோட் பார்க்கும்போது சரியாக புரிஞ்சிக்க முடியல. பட் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்து சமைக்கணும். ஆண்கள் சைடில் வந்து சமைக்கிறதுக்கு ஆளே இல்லை. பெண்கள் சைடு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு சமைச்சிட்டு உங்களுக்கு சமைச்சு தரோம், ஸோ நீங்கள் இன்னும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அருண் அவர்கள் வந்து அப்படியெல்லாம் முடியவே முடியாது, இது வந்து ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனதுனால தான், டேய் பிக் பாஸே வந்து ரூல்ஸை சொல்லிக்கிறாங்கடா, பிக் பாஸ் கோடு தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது ஒரு ரூல்ஸ் தானே, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டு தான் சமைக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் தான், மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது நாங்கள் தான், அதனால் நாங்கள் சமைச்சு தரோண்டா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அருண் பிரசாத் அவர்கள் வந்து கேட்கல. அதுக்கு தான் வந்து பல வார்த்தைகள்லாம் விட்டுருந்தாப்புல. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பிக் பாஸே சொன்னார். அதுக்கப்புறம் வந்தாப்புல எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து ஜாக்லினோட பிரச்சனைக்கு வந்து வருவோம். ஜாக்லினுக்கு என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு வந்து புரியவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. 1 or 2 வீக்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் ஆகிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறங்கி விளையாடணும் அப்படின்னு சொல்லி இறங்கி விளையாடுறாங்களான்றதும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் வந்து எப்போ பார்த்தாலும் நான் எந்த டாஸ்க்கு பார்த்தாலும் நான் போகிறேன்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் அப்படி தான் இருந்தாங்க, இந்த 2 வீக்ஸும் அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது யார் அப்படிங்கிறது. ஆண்கள் டீமிலிருந்து 3 பேரும், பெண்கள் டீமிலிருந்து 3 பேரும் செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்கள் டீமில் எந்த டிஸ்கஷனும் இல்லை பெருசாக. ஸோ நான் போகிறேன்னு சொன்னாங்க. சரி 3 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஜெப்ரி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்து கேம் ப்ளே பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பவித்ரா, அதுக்கப்புறம் வந்து ரியா, இவங்களும் வந்து போட்டி போடுறாங்க. மஞ்சரி அவர்களும் போட்டி போடுறாங்க.
ஸோ போட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியா அவர்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா, மஞ்சரி, ரயான் ஸோ 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இது வேறு விஷயம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து நடக்குது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் யார் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மஞ்சரி சொல்கிறாங்க நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரயான் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே தே ஹாவ் டு கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. மச்சான் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் தெரியாது கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் வந்து புதுசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் போய் பண்ணட்டும், போனவங்களே திரும்பி திரும்பி வந்து போக வேணாம், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி வந்து யாருக்கு நல்லா இந்த கேம் ப்ளே பண்ண தெரியுமோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ரயான் அவர்களும் விளையாடிருக்காப்புல, இதுக்கு முன்னாடி விளையாடிருக்காப்புலையா, அதே மாதிரி நம்ம மஞ்சரி அவர்களும் வந்து இதை வந்து விளையாடிருக்காங்களாம். ஸோ அதனால் அவங்க 2 பேரும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ரியா அவர்களை செலக்ட் பண்ணல, பவித்ரா அவர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. இதனால் நடந்த ஒரு பிரச்சனை தான் ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து உருவாகிடுச்சு. சௌந்தர்யா அவர்கள் வந்து பட்டு மூஞ்சி முன்னாடி ஜாக்லைன் முன்னாடி இப்போ என்ன உன்னை வந்து செலக்ட் பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கியா, நீ இதுக்குனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீ எல்லா தடவையும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜாக்லின் செம்ம காண்டாயிடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க, ஏன்டி நேற்றுக்கு தானே நீங்கள்லாம் வந்து சொன்னீங்க புதுசாக வந்து யாராவது போட்டோம், புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி யாருக்கெல்லாம் தெரியும் அவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம், இதை நான் கேட்டக்க என்ன தப்புன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் வந்து திரும்பி ஆனந்திக்கிட்ட போய் வந்து பாரு மச்சான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு உடனே எவ்வளோ காண்டாயிருக்கு, அப்படி தானே நானும் இருந்திருப்பேன் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸு அந்த இடத்துல வந்து நீ இருந்திருப்ப, சாரி இட்ஸ் மீன்ஸ் ஜாக்லின் இருந்திருப்பா, அதே மாதிரி இப்போ அவள் என் இடத்துல இருக்கா, நான் அவள் இடத்துல இருக்கேன், ஸோ அதனால் அந்த அர்ட்டு வந்து அவளுக்கு தெரியுது, அதனால் அவள் வந்து கத்துறா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். ஸோ ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய உரிமைக்காக போராடுறது செய்கிறது எல்லாமே ஓகே தான். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த டிஸ்கஷன் ஏன் வந்துச்சு அப்படின்றதே அவங்களுக்கு தெரில. சொல்லப்போனால் அவங்களுக்கு வெளியே தெரியும் தெரியாதுன்றதெல்லாம் தாண்டி இங்கே உள்ள வாய்ப்புகள் வந்து இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கா கொடுக்கப்படாமல் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேசியிருந்துருக்கணும் அண்ட் யோசிச்சு இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எப்படி அனுப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. வெளியே வேணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது, அவங்க வந்து இது வரைக்கும் டாஸ்க்கே வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஜாக்லின் எத்தனையோ டாஸ்க் வந்து விளையாடிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நான் போகிறேன் அவங்களுடைய வாயிலிருந்தே வார்த்தைகள் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களே, தட் இஸ் கால்டு வாட் ஜாக்லின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இன்றைக்கி. அதை தாண்டி அருண் பிரசாத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் வந்து பிச்சு விட்டாப்பில். வர்ஷினி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஜெப்ரி ஆவரேஜ் தான், ஆவரேஜ் கூட கிடையாது, பிலோ ஆவரேஜ். சாச்சனா அவர்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, சார் நீங்கள் தான் வந்து ரூட் மார்ச்சிங்கே சொல்லி தரணும், நீங்கள் தான் கரெக்ஷனே பண்ணணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட வரா ஜெப்ரி உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு அந்த நேரத்தில். பட் அருண் பிரசாத் மைண்ட் ப்ளோயிங். ஸோ அதில் நம்ம வந்து எந்த டவுட்டுமே படக்கூடாது. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.